எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் மற்றும் துருக்கியை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த யுத்தம் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுடைய அந்த 2வது நாள் ஸ்ட்ராட்டஜி, அதாவது 7ஆம் தேதி மத்தியானத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 10ஆம் தேதி வரைக்கும், ஈவன் 10ஆம் தேதி ராத்து அன்றைக்கி நைட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு கூட பாகிஸ்தானிய ட்ரோன்கள் நம்மளுடைய நகரங்கள், குறிப்பாக ஜம்மு, பஞ்சாபில் இருக்கக்கூடிய அம்ரிஸ்டர், லூதியானா, அதன் பிறகு குஜராத்தில் இருக்கக்கூடிய சில நகரங்கள் வரைக்கும் ட்ரோன் இன்ட்ரூஷன்ஸை அதிகப்படுத்தினாங்க. ஒரு சில இடங்களில் அந்த ட்ரோன் விழுந்தது. அந்த ட்ரோன்ஸை எல்லாத்தையுமே நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஜூலுன்னு சொல்லக்கூடிய அந்த கன்று மற்றும் நம்மளுடைய துப்பாக்கிகள், அதாவது ஒரு 2-3 கிலோமீட்டர் சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் கன்ஸு, அதை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு தீபாவளி மாதிரி நடந்துகிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தான் பயன்படுத்தியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாட்டிருந்து வாங்கின CH சீரீஸ் ட்ரோன்ஸ் மற்றும் துருக்கியிலேருந்து அவசரமாக அவங்க வாங்கிட்டு வந்த TB2 பைராக்டர் ட்ரோன், அக்கின்சி ட்ரோன் மற்றும் லாய்ட்ரிங் மியூஷன்னு சொல்லக்கூடிய காமிகாசி சூசைட் ட்ரோன்ஸ், இதை தான் அவங்க அதிகமாக பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த 3-4 ட்ரோன்ஸையுமே பாகிஸ்தான்கிட்ட சொந்தமான ட்ரோன் தயாரிப்பு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 99% அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சுட்டு வீழ்த்தினாங்க. நம்மளுடைய இன்டெகிரேட்டட் கமாண்ட் சென்டர், நம்ம அந்த டெல்லியில் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்டெகிரேட்டட் கமாண்ட் சென்டர் ஏர் ஃபோர்ஸால் அதை வந்து இயக்கப்பட்டுச்சு. அவங்க என்ன டார்கெட் உள்ளே வருது, அது வந்து ஒரு சிறு ரக ட்ரோனா, இல்லை பெரிய ட்ரோனா, இல்லை UCAVயா, இல்லை அது ஒரு ராக்கெட்டா, ஏவுகணையா, விமானமா அப்படின்றத துல்லியமாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ், அது சில டைம் கடற்படையாக இருக்கலாம், சில டைம் விமானப்படையாக இருக்கலாம், சில டைம் தரைப்படையாக இருக்கலாம், அந்த இடத்துக்கு கொடுத்து எந்த விதமான ஏரியல் த்ரெட்டு, அதாவது இப்போ நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா ட்ரோன் எதிரி அனுப்புகிறான்னா அதுக்காக போய் நீங்கள் அதை வந்து ஆகாஷ் மிசைலை ஃபயர் பண்ண முடியாது. அந்த மிசைலோட விலை வந்து 3 கோடி ரூபா. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த கன்ஸ் அலாக்கேட் பண்ணி, வெப்பன் சிஸ்டம் அலாக்கேட் பண்ணி அதன் பிறகு அதை நம்ம முறியடித்தோம். உலகமே வியந்து பார்த்தது. ஏன்னா நம்மளுடைய அந்த மென்பொருள் அல்காரிதம் அப்படின்றது 3 வகையாக நம்ம வந்து பார்க்கணும். அதை முதல்ல வரக்கூடிய டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது ரேடார்ஸ் மூலிமா மற்றும் நம்மளுடைய சேட்டலைட்ஸ் மூலிமா. அடுத்தது அந்த டார்கெட் என்னவா இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த டார்கெட்டை விரைவாக சுட்டு வீழ்த்தக்கூடிய நியரஸ்ட் பாயிண்ட் எதுன்னு அவங்க பார்க்குறாங்க. ஒரு வேளை இப்போ கராச்சியிலேருந்து, இப்போ லாகூர்லேருந்து ஒரு ட்ரோன் அனுப்புகிறாங்கன்னா பக்கத்தில் கடற்படையோட ஏதாவது ஒரு ரேடார் மற்றும் அந்த வெப்பன் சிஸ்டம் ஆக்டிவேட்டடாக இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு அந்த கமாண்ட் வந்து போகும், நீங்கள் இதை போய் சுட்டு வீழ்த்துங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது. 3வது எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும். இப்போ ட்ரோன் சிறு ரக ட்ரோனாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான L-70 போன்ற கன்ஸ் நம்ம யூஸ் பண்ண பற்றி நிறையா பேசியிருக்கோம் அந்த டைமில், ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில். அதை வந்து நம்ம சுட்டு வீழ்த்தணும். பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய லெசன் என்னென்னா, மீண்டும் இந்தியா ஒரு முறை அந்த மாதிரியான இந்தியாவோட போர் வரும்பொழுது இந்தியா அனுப்பிச்ச ட்ரோன்ஸு, நம்ம அனுப்பிச்ச லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் எதையுமே பாகிஸ்தானால் தடுக்க முடியல. ஒரு ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்கக்கிட்ட கிடையாது. இப்போ இந்த சமயத்தில் இப்போ வரக்கூடிய ட்ரோன்ஸை தடுக்கக்கூட முடியாத நிலைமையில் பாகிஸ்தான் இருக்கும்போது, அப்போ அஃபென்சிவாக ஸ்வாம் ட்ரோன்ஸை, அதிகபட்சமான ட்ரோன்ஸை இந்தியாவுக்குள்ளே அனுப்பணும். அதே மாதிரி இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி செய்யணும். குறிப்பாக நம்மளுடைய S-400 போன்ற, ஆகாஷ் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது கூட ரேடாரை வீழ்த்தணும் அப்படின்றது தான் இப்போ அவங்க குறிக்கோளாக இருக்குது. அப்போ போர்க்காலத்தில் அவசரமாக இன்னொரு துருக்கி விமானம் வந்து இதெல்லாம் இறக்கி இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியுமா? வெறும் ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அது தனியான ஸ்பெஷாலிட்டி வேணும். துருக்கியோட வீரர்களுமே இந்தியாவுக்கு எதிராக ஆப்ரேட் பண்ணாங்க. இந்தியா பதிலுக்கு நடத்திய தாக்குதலில் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல துருக்கியோட வீரரும் கொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு பாயிண்டில் அவங்க பார்க்குறது என்ன அப்படின்னு பாகிஸ்தான் பார்த்தாங்கன்னா, உடனடியாக ட்ரோன் தயாரிப்பு இங்கே நடக்கணும் அப்படின்றது. ட்ரோன் தயாரிக்கிற அளவுக்கான மூளையோ இல்லை இதுவோ இவங்க ஒரு பாப்புலேஷனில் கிடையாது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி கூட ஒரு $90 மில்லியன் அளவுக்கான ஒப்பந்தத்தை போட்டு துருக்கி இப்போது பாகிஸ்தானில் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி
அந்த இடத்துல லோக்கல் இண்டிஜினைசேஷன் மூலிமா அங்கேயே பொருட்களை உருவாக்கி அந்த ட்ரோன்ஸை தயாரிக்கக்கூடிய வேலையில் அவங்க இறங்க போகிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டுருச்சு. வெகு விரைவில் பாகிஸ்தானில் துருக்கியோடைய ஃபேக்ட்ரி, பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து பாகிஸ்தானுக்குள்ளேயே அந்த ட்ரோன் ஃபேக்ட்ரியை உருவாக்க இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக பைராக்தர் TB2 மற்றும் அக்கின்சி ட்ரோன்ஸு, அப்புறம் லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த காமிகாசி ட்ரோன்ஸ், இதை தான் அவங்க ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரத்துக்கு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இதோடைய டைரக்ட் கான்சிக்வன்ஸ் எங்கேருந்து வருது, எதனால் இதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக ஆப்ரேஷன் சிந்தூரில் வாங்கின அடியை இப்போது சரி செய்யணும். இப்போ அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, லோக்கல் ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா உடனடியாக அவங்களால ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். துருக்கியிலேருந்து நீங்கள் விமானத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. காஸ்ட்டு கம்மியாகும். ரெண்டாவது, பாகிஸ்தானியர்களுக்கும் அந்த தொழில்நுட்பம் என்ன, ஃப்யூச்சரில் எப்படி ட்ரோன் தயாரிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க வந்து இப்போ சிந்தூருக்கு பிறகு ஜூலை மாதம் இந்த ஒப்பந்தத்தை அவங்க போடும்போது TB2 பைராக்டர் ரக ட்ரோன்ஸ், அக்கின்சி UCAVஸ்ன்னு சொல்லக்கூடிய அன்மேன் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள், அதன் பிறகு 700 காமிகாசி ட்ரோன்ஸ் இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து துருக்கி அங்கே செய்யாமல் துருக்கி தன்னுடைய ஃபேக்ட்ரியை இங்கே கொண்டு வராங்க. ஸோ 2 விஷயம் நடக்குது. நம்மளுடைய எதிரிகள் 2 பேர் ஒன்று சேருறாங்க. அதில் ஒரு எதிரிகிட்ட துருக்கி கிட்ட அந்த தொழில்நுட்பம் அப்படின்றது இருக்குது. யுத்தத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் இப்போ பாகிஸ்தான் இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஒன்று சேரும்போது துருக்கிக்கு என்ன அட்வான்டேஜ்னால், தன்னுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்தியாவை விட ஒரு 4-5 மடங்கு அதிகம், $7.5 பில்லியன் இருக்கும்போது பாகிஸ்தானை மையப்படுத்தி ஒரு ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணி அதன் பிறகு இவங்களுக்கு அந்த இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு இந்த ட்ரோன்ஸை கொடுக்கலாம். ரெண்டாவது, தன்னோட ரீஜனல் பவர், இது ஒரு மிடில் ஈஸ்ட் பவராக இருந்த துருக்கி இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகி அடுத்தது ஆசியாவில் தன்னை ஒரு சக்தியாக நிலைநாட்டுறதுக்கான, இஸ்ரேல் எப்படி இந்தியாவுக்கு ட்ரோன்கள் கொடுத்து இஸ்ரேல் ஒரு சக்தியாக இங்கே இருக்கோ இந்தியாவுக்கு, அதே மாதிரி ஒரு சக்தியாக மாறணும் அப்படின்றது இஸ்ரேலுக்கு உண்டான இது. பாகிஸ்தானோட தேவை என்னன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது துருக்கியோட ஜியோ பொலிட்டிக்கல் கோலில் அவங்களுடைய அந்த ஓட்டமன் சாம்ராஜ்யம், அதாவது துருக்கிய சாம்ராஜ்யம் 2.0, அதோட புது சுல்தான் எர்தவானுடைய இந்த கனவு அப்படின்றது அடுத்தடுத்தது நோக்கி போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இந்தியாவுடைய அப்ரோச் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்தியாவுடைய அப்ரோச் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா, 2024 31 MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்ஸுக்கு உண்டான ஆர்டர், கிட்டத்தட்ட 32,000 கோடி மதிப்புள்ள ஆர்டரை அமெரிக்காவுக்கு இந்தியா கொடுக்குது. பிரெடேட்டர் ட்ரோன்ஸ் உலகத்திலேயே ஒரு நம்பர் 1 ட்ரோன் நம்ம சொல்லலாம். சர்விலன்ஸ்க்கும் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ கடற்படைக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தினே சொல்லலாம். ஒரு லீஸ்க்கு எடுத்தாங்க, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 மணி நேரம் அதை வந்து பறக்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அதை மீண்டும் 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 பயன்படுத்தி சர்விலன்ஸ், ISR கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ், சர்விலன்ஸ் அண்ட் ரெக்கனசன்ஸ், இந்த 3 இடத்துல ஒரு வலிமையை வந்து இந்தியா பெற்றிருக்கு. அதே சமயம் இதை தாக்குதலுக்கும் இந்தியா பயன்படுத்த முடியும். ஸோ தாக்குதலுக்கு பயன்படுத்தும் போது இதில் சில முக்கியமான மிசைல்ஸ், ஏவுகணைகளை நீங்கள் ஏவ முடியும். அப்போ நம்மளுடைய எக்ஸ்பென்சிவான ஃபைட்டர் ஜெட்ஸு ஒரு கண்டெஸ்டட் அட்மாஸ்ஃபியரில் ரொம்ப அடர்த்தியாக ஒரு உச்சபட்சமாக ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு 200 கிலோமீட்டர் ஏரியாவில் கிட்டத்தட்ட 150 போர் விமானங்கள் பறந்ததை பார்த்தோம். இந்த மாதிரி இடத்துல விமானத்தையும் விமானியோடைய உயிரையும் பணையும் வைக்காமல், அதை ரிஸ்க் எடுக்காமல் ஆளில்லா விமானங்களை பறக்க விட்டு நம்ம என்ன அப்ஜெக்டிவ் கொண்டு வரணுமோ அந்த அப்ஜெக்டிவை இந்தியாவில் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது சீட் மற்றும் டெட், சப்ரஷன்மெண்ட் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ், சப்ரஸிங் எனிமி ஏர் டிஃபென்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ், இது 2த்துலேயுமே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய கடற்படை 15 சீ கார்டியன்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 அடிக்கு மேலே கிட்டத்தட்ட 40 மணி நேரம் இந்த ட்ரோன்ஸால் பறக்க முடியும். இந்த ட்ரோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,150 kg அதோட எடையை தூக்கிட்டு போகக்கூடிய திறன் இருக்குது. 40 மணி நேரம், 40,000 அடி, 2,155 கிலோ, இந்த அளவுக்கான இதை எடுத்துகிட்டு போகும் பொழுது ஹெல்ஃபயர் மிசைல்ஸ்னு சொல்லக்கூடிய AGM-11-4R ரக மிசைல்ஸையும் லேசர் கைடட் ஸ்மார்ட் பாம்ஸையும் இது கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் அதிகமாக அதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். டெலிவரி வந்து டிலே ஆகுது, பட் ஐ திங்க் இன்னொரு 4 வருடத்துக்குள்ளே இந்த டெலிவரி அப்படின்றது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதன் பிறகு நம்மளுடைய சொந்த தயாரிப்பு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அக்வைசேஷன் கவுன்சிலில் அக்டோபர் 25 அக்டோபர் மாதம் 30,000 கோடிக்கு மேல் ட்ரோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. மீடியம் ஆல்டிடியூட், லாங் என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேல் அப்படின்றது ஹை ஆல்டிடியூட்,
இப்போ மீடியம் ஆல்டிடியூட் அப்படின்றது 2 வகையாக நமக்கு வந்து இதாக இருக்கும். ஒன்று இப்போ நூற்றுக்கணக்கான சேட்டலைட்டுகள் ஏவுறதுக்கான காசு, அந்த சேட்டலைட்டுகள் 2 மாதம் தான் அது வேலை செய்யும். அதன் பிறகு மீண்டும் நீங்கள் சேட்டலைட் ஏவணும். ஸோ நாளைக்கு தேவைப்படும் பொழுது இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் சேட்டலைட்ஸுக்கு போகாமல் அதை விட துல்லியமாக மிசைல் ரேஞ்சிலேருந்து வெளியில் ஒரு 30,000-40,000 அடியில் கொண்டு போய் உங்களுடைய ட்ரோன்ஸை நீங்கள் பறக்க விட்டு ரொம்ப துல்லியமாக உங்கள் கை கடிகாரத்தில் வாட்ச் பார்க்கக்கூடிய அளவுக்கான அக்யூரசியில் நம்மளால் வந்து மானிட்டர் பண்ண முடியும். 87 மேல் ட்ரோன்ஸை இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவுடைய ட்ரோன் தயாரிப்பில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. பெங்களூரை சேர்ந்த ஒரு முன்னாள் விமானப்படை அதிகாரி, அவருடைய நிறுவனம் இதை முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஐடி கான்பூர் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஐடி மெட்ராஸும் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டூயல் சோர்சிங் இதை வந்து இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அப்ளை பண்ணுறாங்க. இந்த டூயல் அப்படின்றது வெறும் அரசு நிறுவனத்தை மட்டும் நம்பி இல்லாமல் 87 ட்ரோன் ஆர்டரை 64-36 பிரித்து இதில் 2 தனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி, 2மே இந்திய நிறுவனம், அதில் அரசு நிறுவனமும் இருக்கலாம், தனியார் நிறுவனத்தை கொடுத்து 64-36 பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60% இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய ஏர் ஃப்ரேம், அதில் இருக்கக்கூடிய பேட்ரிஸு, அதில் இருக்கக்கூடிய சென்சர், அதன் பிறகு சார்ன்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், மற்றும் மிக முக்கியமாக அதோட பேலோட் கேப்பபிலிட்டி, அதோட டெலிவரி மெக்கானிசம், இது எல்லாமே இந்தியாவிலே தயாரிக்கப்பட போகுது. இதோட ஃபஸ்ட்டு ட்ரையல்ன்றது இன்னும் 6 மாதத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா இது ரொம்ப அர்ஜென்ட்டாக இப்போ நம்ம இராணுவத்துக்கு தேவைப்படுது. இப்போ இதை வந்து தயாரிக்கிறதுக்கான கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு தரப்பில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், தப்பஸ் BH-201 UAV அப்படின்றத அவங்க சோதிச்சுட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் என்டியூரன்ஸு, 30,000 அடி ஆல்டிடியூடில் பறக்கக்கூடியது. பட் இது இன்னமும் சோதனை தான் செஞ்சிட்ருக்காங்களே ஒழிய இதோடைய ஃபைனல் வெர்ஷன் இன்னும் வரல. கூட பார்த்திங்கன்னா LNT நிறுவனம் ஜென்ரல் அட்டாமிக்ஸ் அமெரிக்க நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த MQ-9 வகை ட்ரோன்ஸை இந்தியாவிலே தயாரிக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடானி டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் சிஸ்டமும் அதேமாதிரி இஸ்ரேலை சேர்ந்த எல்பிட் நிறுவனமும் சேர்ந்து அவங்க வந்து ஹெம்ஸ் 900ன்னு சொல்லக்கூடிய இந்த வகை மேல் வகை ட்ரோன்ஸ், அதாவது மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்ஸை இந்தியாவில் தயாரிக்க இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய காமிகாசி ட்ரோன்ஸ்னு சொல்லக்கூடிய லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸை கோயம்புத்தூரை சேர்ந்த நிறுவனங்கள் தயாரித்து அதை சப்ளை பண்ணுறதுக்கான இடத்துக்கும் வந்துட்டாங்க. ஒரு 15-20 கோடிக்கான ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி இது போன்ற நகரங்கள் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இதை கொண்டு வராங்க. இதில் வந்து தொழில்நுட்பம் பெரிய அளவுக்கு இல்லை, பட் இதை வந்து நீங்கள் இன்னும் இனோவேட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் எடையுள்ள ஒரு இதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கோயம்புத்தூரில் டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் கூட நம்ம காமிச்சிருந்தோம். 2-3 ட்ரோன்ஸ் அங்கே டிஸ்பிளேல வச்சுருந்தோம். நம்மளுடைய கோயம்புத்தூர் நிறுவனங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிஜினஸ் இன்ஜின்ஸ், அதாவது நம்மளுடைய இப்போ இந்த ட்ரோன் எடுத்திங்கன்னா ஒரு ஏர் ஃப்ரேம் இருக்கும். அதன் பிறகு அதில் வந்து ப்ளஷ்லெஸ் மோட்டர்ஸ் வரும், BLDC மோட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்ம ஃபேனில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ சமீப காலங்களில். அதே மோட்டர் தான் இங்கேயும் அது குட்டி லெவலில் இருக்கும். ப்ளஸ் அதோடைய சென்சர்ஸ் இதை இன்டெகிரேட் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம். இதை வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட நம்ம வந்து சுயசார்பு அடைஞ்சிட்டோம்னு நம்ம சொல்லலாம். பட் இன்னமும் சில ஸ்பேர் பார்ட்ஸு, சில முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் சீக்கிரம் மாறிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு 10 லட்சம் ட்ரோன்ஸ் நமக்கு வந்து தேவை இருக்குது. இந்திய இராணுவத்துக்கு முப்படைகளுக்கும் நம்ம சேர்த்து எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ட்ரோன்ஸ் நமக்கு தேவை இருக்குது. 10 லட்சம் ட்ரோன்ஸ் அப்படின்றது ஒரு 500-1000 நிறுவனங்கள் வந்து தேவை. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸாக இருக்குது. இது ஒன் டைம் ரெக்குயர்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஆயுதம் கிடையாது. இது ஒரு அம்யூனிஷன். ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த முறை மீண்டும் நீங்கள் புதுசாக தான் தயாரிக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய இராணுவம் அவசரமாக நாகாஸ்த்ரா 1 அப்படின்ற லாய்ட்ரிங் மியூனிஷன், ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இது நமக்கு கொடுத்துச்சு. 500 யூனிட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி DRDO பார்த்தீங்கன்னா D4 அப்படின்னு சொல்லி கவுண்டர் அன்மேன்டு ஏர்க்ராஃப்ட் சிஸ்டத்தை ஒரு லேசர் கன்னை வச்சு கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜாமர்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்தியாவுடைய ட்ரோன் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம இப்போ எடுத்தோம்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒன்று தான். இப்போ எப்படின்னா பாகிஸ்தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க, நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஹேல் ட்ரோன்ஸ், அதாவது ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைக்கு 26% நம்மக்கிட்ட இருக்குது, 74% ஒரு கேப் இருக்குது. அடுத்தது மேல் ட்ரோன்ஸ் வகை பார்த்திங்க அப்படின்னா 65% நம்மக்கிட்ட இருக்குது, 35% கேப் இருக்குது. லாய்ட்ரிங் மியூனிஷன் இதுதான் மிக முக்கியமானது. 10 லட்சம் ட்ரோன்ஸ் நமக்கு வந்து கிட்டத்தட்ட தேவைப்படும் ஃப்யூச்சரில்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6% தான் இருக்குது. இத்தனை நிறுவனங்கள் சேர்ந்துமே 6% நல்லா 20,000 ட்ரோன்ஸை நம்ம ஆனுவலாக தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவைக்கும் இதுக்கும் பெரிய ஒரு கேப் இருக்குது. இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மாணவர்கள், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க நிறையா பேர் எங்கிட்ட தொடர்பு கொள்கிறீங்க. தொடர்பு கொள்ளும்போது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. ஒரு பேஜில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதோட யூஎஸ்பி என்னன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நான் கொண்டு போய் கரெக்டான ஆளுங்கிட்ட நான் சேர்க்கும்போது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம். கவுண்டர் ட்ரோனில் ஒரு 55% தன்னிறைவு பெற்றிருக்கும். இன்னும் 45% நமக்கு ஒரு கேப் இருக்குது. அதே மாதிரி இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயசார்பு நம்ம இங்கேயே தயாரிக்கக்கூடியதில் 45% நம்ம நெருங்கி வந்துட்டோம். இன்னும் 55% அப்படின்றது கேப் இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அடுத்த வர தாக்குதலுக்கு இந்தியாவை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு யுக்தியை வந்து வகுக்கிறாங்க. இதில் கெமாங்கே 1 அப்படின்றது ஒரு ஸ்மார்ட் க்ரூயிஸ் மிசைல், துருக்கியிலேருந்து வாங்கக்கூடிய 700 லாய்ட்ரிங் மினிஷன், அக்கின்சி ஹை ஆல்டிடியூட் வேரியன்ஸ், இது 24 மணி நேரம் பறக்கக்கூடியது. அப்புறம் TB2 ரக ட்ரோன்ஸ். ஏன்னா TB2 தான் அவங்க ரொம்ப அதிகமாக ஃப்ளான் பண்ணது. எர்தோவானுடைய மருமகனுடைய கம்பெனி பைராக்டர் அவரோட பேர், பைராக்டர் TB2ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய ட்ரோன்ஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வரவே முடியல. ஸோ TB2வும் ஃபெயில் ஆகிருக்குது, அக்கின்சியும் ஃபெயில் ஆகிருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் அதிகப்படுத்தி நம்மளோட ரேடாரை திணறடிக்கணும். இப்போ ஒரு 10 ட்ரோன் உள்ளே வரும்போது நம்ம சுட்டு வீழ்த்த முடியுது. இதே ஒரு 500-1000 ட்ரோன் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ரேடார் சிஸ்டம் சேலஞ்ச் ஆகும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இப்போது நம்மளுடைய எதிரிகள் ரொம்ப கிளியர் கட்டாக உள்ளே வந்துட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 300 to 400 ட்ரோன் ஃபோர்ஸ், ட்ரோனை இயக்கிறதுக்குலாம் தனியாக வச்சுருக்காங்க. ட்ரோன் இயக்கிறதுக்கு பெரிய லெவலில் நீங்கள் இராணுவ வீரர்கள் தேவையில்லை, காலேஜ் மாணவர்களே போதும். ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் அப்படின்றது இன்னும் HALன்னு சொல்லக்கூடிய ஹேல் மற்றும் மேல் கேட்டகரி ட்ரோன்ஸ் அவங்கக்கிட்ட கிடையாது. மேல் இப்போ TB2 வாங்குகிறாங்க. சமீபத்தில் பங்களாதேஷ் கூட அதை வாங்கி இந்திய எல்லையில் பறக்க விட்டது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களுடைய இந்த 87 ட்ரோன்ஸ் இவங்க கொண்டு வர்றது, அதில் வந்து பார்த்திங்கன்னா 31 MQ-9B ரக ட்ரோன்ஸை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது இவங்களுடைய இப்போ அடுத்த வரக்கூடிய யுத்தத்தில் எந்த அளவுக்கு தங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு மினிமல் இதை தான் அவங்க பாகிஸ்தான் பண்ணுறாங்க. இதை கண்டு இந்தியா பயப்பட தேவையில்லை. பட் நம்ம அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவை. எதிரிகள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க, எதிரிகள் இந்தியாவுக்கு எதிராக ஒன்று சேர்றாங்க. துருக்கிக்குள்ளே டூரிசம் போகக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு நான் பணிவாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் வந்து நமக்கு கொடுத்தது, நீங்கள் அந்த நாட்டோடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தி அந்த பணத்தை எடுத்து அவங்க நமக்கு எதிராக ட்ரோன் தயாரித்து நம்ம நாட்டை தாக்குறதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. எதிரிகள் யார், நண்பர்கள் யாருன்னு வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். அது தனிநபர்களாக இருந்தாலும் சரி, நாடுகளாக இருந்தாலும் சரி. ஸோ பாகிஸ்தானோட அடுத்த கட்டத்துக்கு இந்தியா ஆக்ஸலரேட் பண்ணணும். இந்தியா இன்னமும் லேக் ஆகிட்டு இருக்கிறது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, சிங்கிள் டைம் யூஸ் பண்ணக்கூடிய காமிகாசி ட்ரோன்ஸ். இதில் பல இடத்துல இராணுவங்க வந்து வாங்க மாட்டுறாங்கன்னு நமக்கு வந்து சொன்னாலும் சிம்பிள் டிசைனாக வைங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிள் டிசைனாக வைங்க. அது வந்து தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு கல் மாதிரி தான், அதற்கு பெரிய டெக்னாலஜி தேவை கிடையாது. விலை வந்து ரொம்ப நாமினலாக இருக்கணும். ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாக்குள்ளே நீங்கள் ட்ரோனை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரோனுக்கு உண்டான டீட்டெயில் எடுத்துகிட்டு எனக்கு அனுப்புங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நானே பேசி அனுப்பிச்சி வைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ 2030க்குள்ளே இந்தியாவுடைய ட்ரோன் தயாரிப்பு அப்படின்றது நம்ம கிட்டத்தட்ட சைனாவை மேட்ச் பண்ணுற அளவுக்கு வந்துடுவோம். நம்ம ஒரு 5 வருட காலம் தான் இருக்குது. இன்னும் நிறைய இனோவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அது ப்ரீஎம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ட்ரையல்லாம் முடிஞ்சு நம்ம அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும்போது பண்ணுவோம். ஸோ பாகிஸ்தான் துருக்கியோடைய கூட்டணி இந்தியாவை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. யார் வீழ்த்தப்படுவாங்கன்றது காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.